உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாஸ்டர், நீங்கெல்லாம் அந்த நிலைமை இல்லை. நீங்க இருந்து பார்த்தாலே தெரியும் இந்த வாயில என்ன வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானும் குடும்பஸ்தர், எனக்கு உங்களை மாதிரி உங்களுக்கு உங்களை விட வித்தியாசமா இருக்கலாம். பட் ஆனா விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு உள்ள பெற்றோர்களுடைய கருத்துக்களுக்கு என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கைய அவன் பார்த்துக்க வேண்டியதான். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு செய்து நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துடணும். நம்மள ஒருத்தர் பார்க்க மாட்டான், நம்மள ஒருத்தரும் பார்க்க மாட்டான். யார் அப்படி சொல்றீங்க? விளைய மயில் ஒரு பழக்கம் வச்சிருக்கோம். விளைய மயில் முனையில தெரியுது பாஸ்டர், இவன் எல்லாம் பாப்பானா, இந்த புள்ள எல்லாம் பாக்கமா, விழுந்து கிடந்தா தூக்கி விடுமா? எனக்கு ஒண்ணு நம்பிக்கையே இல்லை. இப்பவே தெரியுது. காய்ச்சல் ஒரு படத்துல ஒரு டீ கொடுத்தது கூட ஆள் இல்லை. நம்ம எதுவும் கொண்டதான் உண்டு இல்லைங்க. இப்ப இருக்கிறது பார்க்காத விசுவாச அறிக்கை பண்ணுங்க. விசுவாச அறிக்கை சொல்லுங்க. இல்ல, என் தேவன், என் தேவன், என் கர்த்தர், என் கடவுள், என் இயேசு கிறிஸ்து, இவைகளை எல்லாம் என்னுடைய வாழ்வை செய்வார். விசுவாச அறிக்கை பண்ணணும். நம்ம விசுவாச அறிக்கை எங்க போறோம் தெரியுமா? என்னுடைய கர்த்தர் சொல்லிருக்காரு, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சந்ததி உன்னை கடன் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. எனக்கு பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் என்னை வச்சு பார்க்கும். விசுவாச வார்த்தை சொல்லுங்களேன். இந்த விசுவாச வார்த்தை கடன் கொண்டு வர கர்த்தர். நம்ம யாரை வச்சு சொல்றோம்? என் கர்த்தர், என் தெய்வம். அப்படி என் மக்களை விட மாட்டாங்க, அப்படி என் குடும்பத்தை விட மாட்டாங்க, அப்படி என் நிலைமை விட மாட்டாங்க. ரூட்டு போங்க, வேருக்கே நம்முடைய வார்த்தை போகணும். வியாதியை பார்த்து கமாண்ட் பண்ணுன்னு சொல்றாரு கர்த்தர். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுன்னு சொல்றாரு. எதிர்த்து நிக்கணும். எப்படி நிக்கணும்? பிசாசு எதிர்த்து நின்னா அவன் எப்படி வருவான்? நம்ம எப்படி இருக்கும்? பிசிக்கலா வருவான் அவன், சரீரமாக வர மாட்டான் பிசாசு. நம்ம சரீரத்தோட போய் போராட முடியாது பிசாசு. ஆண்டவர் எப்படி பிசாசை எதிர்த்தார்? ஆண்டவர் பிசாசை எப்படி எதிர்த்தார் தெரியுங்களா? எப்படி எதிர்த்தார்? வார்த்தையால. வார்த்தையால எதிர்த்தார். பிசாசு வந்து ஆண்டவர் சொல்லிச்சான சொல்லிக்கலையா? எழுந்து நின்னா நிக்கலையா? பிசாசு வந்து ஆண்டவர் சொல்லிச்சான். ஆனா எழுந்து எப்படி நின்னார்? அப்பொழுது சாத்தார் வசனத்தை கொண்டு மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாக்கியமும் பிழைப்பாடு என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வசனத்தை வச்சு அடிச்சாங்க. நம்ம என்ன செய்யணும்? தடியோட கம்போட போய் விசாசமா நான் பாத்துக்கிறேன், 2 ஒண்ணு உனக்கு, நீயா நான பாத்துருவோம் அப்படிதான் போடுற வேலைக்காக. அப்படிலாம் போட நம்ம ஆமா வல்லாத இடம். நம்ம போகிறது எப்படி தெரியுமா? சத்திய வாசனம். வாசனத்தை கொண்டு அடிக்கணும். ஓ நீ என்ன வீழ்த்தலான்னு பாக்குறியோ? நீ என்ன கவிழ்த்து கொள்ளலான்னு பாக்குறியோ? என் குடும்பத்துல இல்லாதாக்கலான்னு பாக்குறியோ? என்னை ஊதாரியை மாற்ற நினைக்கிறாயோ? என் குடும்பத்துல என்னை இல்லாமல் போகணும்னு நினைக்கிறாயோ? இல்ல, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணவர், அவர் வாக்கு மாறாதவர். இயேசுவின் நாமத்தினால் இந்த கிரியை செய்கிற பொல்லாத பிசாசு வெளியே போய் என்று இப்படி ஒரு விசுவாச வார்த்தை சொல்லுங்க. அந்த பேரு அருள்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 15 வசனம் பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய பற்களை, நம்முடைய அது வந்து வாய் சம்பந்தப்பட்டதா இருக்கிற வசனம். இது வாசனை 41:15. இதோ போர் அடிக்கிறதுக்கும் நான் உன்னை புதிது கூர்மையுமான, நல்லா கவனிச்சுக்கோங்க, புதிது கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன்னு சொல்றாங்க. நம்முடைய வாயினுடைய வார்த்தை எப்படி உண்டாகும் அப்படின்னா, போரடிக்கிற, நசைஞ்சு போடுற, பிரச்சனை இல்லாம ஆக்குற. நம்முடைய பல்லு இல்லைன்னா சரியா பேசுறது புரியாது. ஆமா தானே? பல்லு இல்லாதவங்க பேசுறது புரியுமா? நமக்கு புரியாது. நம்ம பேசுறது புரியணும், பல்லு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வார்த்தை